எப்பவும் சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் செய்யாம இந்த மாதிரி தக்காளி ரசம் சாதம் சுட சுட செஞ்ச மேல நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. சும்மா அப்படி இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. 6 பல்லு போல பூண்டு, ஒரு 3 போல காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 போல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 போல பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சு வச்சிருந்தேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்துற அதே கிளாஸ் அளவுல 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி வச்சிருந்தேன். அதையுமே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான 1 pot ரசம் சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.